माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा रसबिहारी राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल। श्री प्रभुपाद की जय, गुरु महाराज की जय। निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण हरि बोल। हरे कृष्ण हरे कृष्ण क्लास हरि बोल हरि बोल हरि बोल। हरे कृष्ण। थैंक यू प्रभु। हरे कृष्णा माताजी, दंडवत प्रणाम माताजी. हरे कृष्ण இது வந்து प्रभु। ரெக்கார்டிங் சொல்லுங்க போயிட்டு प्रभु। இருக்கு மாதாஜி. இது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க யூடியூப்ல அப்டேட் பண்ணுவீங்க. இது வேண்டாம். यस प्रभु जी। இது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு பாருங்க. यस थैंक यू प्रभु जी। हरि बोल। हरे कृष्ण माताजी। वसुमती माताजी, கேசவி மாதாஜி. எஸ் மாதாஜி. மாதாஜி ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மாதாஜி ரெக்கார்டிங். ஓகே अध्यायं पदं 30 मयि सर्वाणि कर्माणि मयि सर्वाणि कर्माणि सन्न्यस्याध्यात्म चेतसा सन्न्यस्याध्यात्मचेतसा निराशिर्निर्ममो भूत्वा निराशिर्निर्ममो भूत्वा युध्यस्व विगतज्वरः युध्यस्व विगतज्वरः मयि सर्वाणि कर्माणि
मयि सर्वाणि कर्माणि सन्न्यस्याध्यात्मचेतसा यस्यात्मचेतसा निराशीर्निर्ममो भूत्वा निराशीर्निर्ममो भूत्वा युध्यस्व विगतज्वरः युध्यस्व विगतज्वरः। हरे कृष्ण लक्ष्मी हरे मास्टर कृष्ण यस लक्ष्मी माता जी वासिकला मयि सर्वाणि कर्माणि सन्न्यस्यात्मचेतस निरासुर्निर्ममो भूत्वा युध्यस्व विगतस्वरः। हरे कृष्ण எல்லாருக்கும் நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி நாம்னே நமஸ்தே सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पक्षते देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण யாராவது ஒருத்தர் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? படிக்கிறோம் பிரபு. படிங்க. எனவே அர்ஜுனா, என்னை பற்றி முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசைகள் இன்றி உரிமை உணர்வும் மனத்தளர்ச்சியும் கைவிட்டு போரிடுவாயாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெற்றி சொல்லி மத்த அப்படியே மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க. என்னைக்காவது உங்களுக்கு ஒரு கடமையை செய்யறதுக்கு ஒரு தயக்கம் வந்திருக்கா? ஒரு ஹெசிடன்ட்டு. அது என்ன மாதிரி ஃபீலிங் வேணுமா கூட இருக்கலாம். ஒரு உற்சாகமாக கூட இருக்கலாம், இல்லைனா அதை செய்கிறதுக்கு மனம் இல்லாமலையும் இருக்கலாம், இல்லை ரொம்ப எமோஷ்னல் ஆகிருக்கீங்க, அழுது இருக்கீங்க, இல்லை ரொம்ப குதிச்சிருக்கீங்க, அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? இருக்கு பிரபு. சொல்லுங்க. ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண கஷ்டம்னா விட்டுருங்க. நோ ப்ராப்ளம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, வேற யாருக்காவது ஷேர் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு இது இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு பயம். எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்துடும். எக்ஸாம் வருதுன்னு சொன்னாவே ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஜுரம் வந்துடும். ஒரு சிலருக்கு எங்கேயாவது போகணும், இல்லை ஸ்டேஜில் ஏறணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெத்தை பற்றி கேட்டாலோ பேசினாலோ எனக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் போயிடுவாங்க. ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்னா, லைக் திஸ், ஒரு பர்டிகுலர் கடமையை செய்கிறதுக்கு இல்லை ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு தயக்கம், அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணுங்க. என்னோட லைஃப்ல ஒரு பிரபு சொல்லலாமா? சொல்லுங்க. ஒன் அட் அ டைம். எஸ். இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல 1 month இருந்தார் பிரபு, சுகர்னால. அவரோட நிறைய அந்த மத பேஷண்ட்களை பார்த்து செஞ்சு அங்கேயே தங்கி இருந்ததுல ரொம்ப மனசு கஷ்டம், பயங்கர கஷ்டம். என்ன எவ்வளவு இழப்பு எல்லாமே. அதுல இருந்து நான் வேற யாரையுமே ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவேன் பிரபு. வேற யாராவது ரொம்ப ரிலேஷன்னாலும் சரி, இப்ப யாரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி, நம்ம போய் பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவேன். அந்த ஆஸ்பத்திரி வாசல போய் மெதுக்க போனாலே நமக்கு ஒரு படபடப்பு, ஒரு மாதிரி என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஓகே, வேற யாராவது இன்னொருத்தர் சொல்ல வந்தீங்க? யாரது? பிரபுஜி. பிரபுஜி, சொல்லுங்க. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன் பிரபுஜி. கண்ணு காதெல்லாம் பொத்திட்டு நாராயணா நாராயணா சொல்லுவேன் பிரபுஜி. அப்பவே எனக்கு அந்த பழக்கம். எக்ஸலண்ட். மாதாஜி, உங்க பேரு? சாந்திஜி. சாந்தி மாதாஜி. தருணிதா மாத்திருங்க. ஓகே, ஃபைன். எக்ஸாம் எழுதும்போது அப்படிதான் பயத்திலேயே தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் பிரபுஜி. ஓகே, ஃபைன். தேங்க் யூ மாதாஜி. அடுத்தது வேற யாரோ சொல்ல வந்தீங்க? யாரது? கிருபாசங்கரி மாதாஜியா? கிருபாசங்கரி மாதாஜி. பிரபுஜி,
ஆ ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னோட குழந்தைய அட்மிட் பண்ணியிருந்தோம். ஒரு ம் 40 நாள், ம் 45 நாள் குழந்தைய ம் அட்மிட் பண்ணியிருந்தோம். அது ம் வெறும் சளி, இருமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ம் நைட்டு யாரையுமே விடல, ஒண்ணுமே செய்யல. அந்த ம் குழந்தைய சரியா கவனிக்கலன்னு தான் என் மனசுக்கு. ம் ஓரளவுக்கு கவனிக்கல. அந்த ம் குழந்தை டெத் ஆயிருச்சு. ம் அதுல இருந்து எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் ம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயம். ஐயோ, ஒரு அங்க பாய் சேர்த்திருக்காங்களா, அங்க சேர்த்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயம். எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறக்கே ஒரு மனசுக்கு ஓகே காட் இட் அங்க போனா ஐயோ திரும்பி வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஆஹ் ஆஹ் அந்த ஒரு ஹரே கிருஷ்ணா பயம். பிரபு. தேங்க்யூ. பிரபு நான் பச்சையப்பன் பிரபு. சொல்லணுமாங்களா? சொல்லுங்க மாதாஜி. எங்க அப்பா வந்து கடைசி நேரத்துல இருந்தாரு. எல்லாரும் ம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்னால ம் பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நான் ஆ அதுல இருந்து வரமாட்டேன், அவரை பார்க்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்தனம் ஆ பண்ணேன். அப்புறம் ஆ எல்லாரும் சேர்ந்து நீ தைரியமா வா, அது வந்து ம் இயற்கை, எப்படி இருந்தாலும் ம் அப்பாக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நம்மளை விட்டுதான் போறாரு ம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தினாங்க. நானு ம் அப்பாவை போய் கடைசியில பார்க்கணுன்ற அந்த கடமையை தவறிதான் நான் வெளியில நின்னுட்டு இருந்தேன். ஓஹோ சரி. தேங்க்யூ வெற்றி சொல்லி மாதாஜி. பச்சையப்பன் பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அடையார் ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தேன். ம் அப்போ ஒரு கியூமோ இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஒரு முழங்கால் அளவுக்கு அந்த ஊசி இருக்கும். ம் ஃபர்ஸ்ட் 60 வயசுல எனக்கு ம் அந்த கியூமோ வந்து அந்த ஜப மாலை வச்சுக்கின்னு அந்த கியூமோ எப்படி ஏத்துனாங்களோ எப்படி இது பண்ணாங்களோ ரிமூவ் பண்ணாங்களே தெரியாது. ம் அங்க இருந்த நர்ஸுங்கெல்லாம் இந்த வயசுல நீங்க இந்த மாதிரி தாங்கக்கூடிய சக்தி கடவுள் கொடுத்துருக்காரு. பட் சின்ன வயசு பசங்க ஹாஸ்பிட்டலே அலற அளவுக்கு அந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க எந்த சவுண்டுமே கொடுக்கல. ம் அந்த ஜபமாலை வச்சுனுடைய மையமே எனக்கு அது மாதிரி கொடுத்தது. ம் அடுத்தது என் சின்ன பொண்ணு குரம்பேட்ல இருந்து அடையாருக்கு வந்து போவா. காலையில் ஒரு வாட்டி, ம் சாயந்தரம் ஒரு வாட்டி. ஆனா என் சின்ன ம் அப்போ வந்து பேத்தி வந்து விட்டு போறதுக்கு அவ வந்து ஏம்மா விட்டு போவாத, நீ விட்டு போவாத. ஸ்கூல் விட்டு ம் வர்றது 6 மணி ஆகும். 4 மணி விட்டு வந்துடுவா. 6 மணி வரைக்கும் என் பொண்ணு 7 மணி ஆகும். வந்து போவா, கஷ்டப்படுவா. ம் அவங்க ஓரத்தி வீட்டுல இருக்க மாட்டேன்றா சின்ன பேத்தி. ம் ம் ஆனா அப்படி இருந்தா என் பொண்ணு 3 வாட்டி 4 வாட்டி வந்து போவோம். கிருஷ்ணா. அந்த இருந்து கிருஷ்ணன் தான் என்னை காப்பாத்தினாரு. இந்த வாட்டி எனக்கு பாதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன. ம் அந்த கிருஷ்ணன் பக்தி தான் நிறைய, அதுல இருந்து நிறைய பக்தி ஆயிப்போச்சு எனக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. எஸ் ரேணுகா மாதாஜி சொல்ல வந்தீங்களா ஏதாவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க ஹரிசங்கர் பிரபு. அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல. ரேணுகா மாதாஜி சரி. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து வைகுண்ட பாவான்னு பேரு. அதாவது பௌதீக உலகத்துல நம்ம வந்து அடிச்சுப்போமா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு. வைகுண்டத்துல வந்து ஒரு வாட்டி பிரம்மா வந்து பாகவதத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாரும் பயங்கர பாடுறவங்கலாம் அங்க வந்து பாடிக்கிட்டெல்லாம் இருக்காங்களாம். அப்படியே பாடிக்கிட்டெல்லாம் இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு வண்டு வந்துருச்சான். உங்களுக்கே தெரியும், இந்த வண்டெல்லாம் வந்தா ஊன்னு ஒரு சத்தம் வரும். நம்மளுக்கு காதுலயே அந்த கொசுவோ ஈயோ இந்த ஊன்னு சொத்து வந்தா அவங்களாம் தாங்க முடியாது. கரெக்டா இல்லையா? அப்ப வண்டு வந்து அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் சவுண்டு. ஸோ அது வந்து ஊன்னு சொல்லி வந்துருச்சான் அந்த சவுண்டை போட்டுட்டு. வந்த உடனே வைகுண்டத்துல அத்தனை பேர் பாடி ஆடிட்டு எல்லாம் இருந்தவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்களாம். என்ன சொன்னாங்களாம், வண்டு வந்து நாராயணரை வந்து குளோரிஃபை பண்ணுது அப்படின்ட்டு அதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க பாடுற லெவலுக்கு பாத்தீங்கன்னா வண்டோட தன்மை வந்து மிகவும் குறைவு. ஆனாலுமே அங்க வந்து வண்டு பெருமாளை வந்து சேவை பண்ண வந்திருக்கு, வண்டு வந்து பகவானை வந்து குளோரிஃபை பண்ணுது. ஏதோ ஒரு விஷ்ணு சாஸ்திரம் மாதிரி ஏதோ ஒன்று சொல்றதுக்காக அது வந்திருக்குது, அது சொல்லிட்டு இருக்கு அப்படின்ட்டு அத்தனை பேரும் சைலண்டா இருந்துக்கிட்டு அது முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரம்மா சொல்றாரு, இதுதான் வைகுண்ட பாவா. பௌதிக உலகம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு புடிச்சு எனக்கு உனக்கு அப்படின்னு இருப்பாங்க. வைகுண்டத்துல வந்து இல்ல நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல இருக்குமா சண்டை. ஹரியம் தச்சத். ரொம்ப சந்தோஷம். அதை இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க எல்லாம் எக்ஸிபிட் பண்றதுன்றது இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். நாளைக்கு நம்ம எல்லாருமே அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே, ஒரு சொத்தா இருக்கட்டும், ஒரு லைன்ல கியூ நிக்கிறதா இருக்கட்டும், ஒரு தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பூஜையில ஒரு கோயில்ல இருக்கட்டும்,
எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த பாவத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணணும். இந்த பாவம் நம்மளுக்குள்ள இந்த போட்டி, பொறாமை, நீ முந்தி நான் முந்தி இல்லாமல் நீங்கள் போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், சில பேர் ரொம்ப இதாக இருப்பாங்க, சரி போங்க, இதெல்லாம் என்ன இருக்குது, அந்த மாதிரி நம்ம கொடுக்கணுமா. அப்படிப்பட்டவங்க தான் வைகுண்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரி ஓம் தத். தேங்க்யூ வெரி மச். எஸ், யாரும் சொல்ல வந்தீங்க? ஹரிசங்கர் பிரபு முன்னாடி. சுப்பிரமணிய பிரபுவா? ரேணுகா மாதாஜி. ரேணுகா மாதாஜி சொல்லுங்க. யா, ரேணுகா மாதாஜி, அப்புறம் ஹரிசங்கர் பிரபு, அப்புறம் சுப்பிரமணிய பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆஃப் ஆயிட்டாங்க மாதாஜி, நீங்க ஆஃப் ஆயிட்டீங்க மாதாஜி. சொல்லுங்க, கேக்குது. நான் அடையாறுல அவ்வளவு அவசரப்பட்டப்ப எங்க பையன் சாண்டிங் பண்ணிட்டு இருந்தது. அப்ப எல்லாரும் அதான் கேட்பாங்க, என்ன இந்த பையன் இவ்வளவு வேலையிலயும் இவ சாண்டிங் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தருணத்துல கிருஷ்ணன் தான் எனக்கு அவ்வளவு அருமையா காவந்து பண்ணது மாதாஜி. ஹரிபோல் ஹரிபோல். அடையார் அப்படியே அடையார் ஹாஸ்பிட்டல் நிறைய பக்தர்களை பண்ணிருக்கு. ஓகே, எஸ் பிரபுஜி. எங்க பையன் அவ்வளவு அருமையா பாத்துக்கிட்டு அப்பொழுது ஒவ்வொன்னும் உங்களுக்கு அடையாற பத்தி தெரியும். அப்ப 2019 அவ்வளவு கஷ்டப்படுவோம். அப்பயும் அந்த சாண்டி பேக் அந்த கையில இருந்துட்டேதான் இருக்கும். யாரு எது நினைச்சா என்ன, யாரு இது பண்ணணும், ஒரு இதுக்காக ஓடணும், எல்லாத்துக்கும் கவுண்டிங் கவுண்டு, பணம் கட்டுறதுல இருந்து அது பண்றதுல இருந்து இது பண்ற எல்லாத்துக்கும் அசராது. அது சாண்டிங் 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 சாண்டிங். சாப்பாடு கூட கிடைக்காதுங்க, சாப்பிடாதே கிடக்கும், பட்டினியா. இன்னைக்கு பகவான் என்ன இவ்வளவு உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டுதான் நம்ம போறோம், வைகுண்டம் போகணும் அப்படின்றதுக்காக இருக்குது, வேற எதுவும் இல்ல. ஓகே, எஸ் பிரபுஜி, நம்மளுக்கு டைம் ஆயிடுத்து. ஹரிசங்கர் பிரபு சொல்லுங்க. பிரபுஜி, 2 விஷயம் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். ஒன்னு எனக்கு சம்பந்தப்பட்டது, இன்னொரு ஃபேமிலியில. ரெண்டுக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அழுதேன், வருத்தப்பட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, 92ல வந்து +2 ஆனுவல் எக்ஸாம் வரும்போது எக்ஸாமுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். எக்ஸாம் எழுதவே இல்லை. திருப்பி வந்து எங்க அப்பா என்னை பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து, அதுக்கப்புறம் எங்க அப்பா காலில் விழுந்து, கிணத்து வாசல், எங்க அப்பா கிணத்து வழியை என் தலையில ஊத்தி எங்க அப்பா காலில் விழுந்து அழுது. அதுக்கப்புறம் படிக்க முடியாம எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்புறம் எங்க அண்ணன் எல்லாம் சத்தம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆன்லைன்ல படிச்சு, அதுக்கப்புறம் டிகிரி படிச்சு, இப்போ ஒரு சாய்பாபாவோட குரு அருளாலையும் கிருஷ்ணனோட அருளாலையும் 18 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு அதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிச்சு ஒரு ஆன்மீக வழி வந்து இப்ப இங்க வந்து இருக்கேன். இதுல இன்னைக்கு நான் அந்த விஷயத்தை நினைச்சு, நம்ம வாழ்க்கையில படிக்காம தப்பு போட்டோம்னு இன்னைக்கு நான் நினைச்சு எப்பயுமே அழுதுட்டே இருப்பேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, 2000ல அண்ணனுக்கு மேரேஜ் ஆச்சு. இப்ப 2001ல வந்து மண்ணி வந்து வளகாப்பு நடந்துச்சு. அப்போ வளகாப்பு நடக்கும் போது மண்ணிக்கு வந்து இந்த தண்ணி கூட கோயில வச்சு நடந்து இதாகி உடனே இமீடியட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க. அப்போ அண்ணன் வந்து ஜாப் விட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால என்னைய வந்து அப்ப பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாடினாரு. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் ட்ரெயின்ல போய் வீட்டுல திங்ஸை காலி பண்ணிட்டு இருந்தோம். அப்ப போன் வந்துச்சு, இந்த மாதிரி இன்குபேட்டர்ல இருந்த குட்டி பாப்பா வந்து பகவான்கிட்ட இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்க்கம்லே நாங்க உட்காந்து என் ஃப்ரெண்டுகிட்ட அப்படியே அழுதேன். நான் எங்க அண்ணன் பையனை என்னால பார்க்கம்லேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலமா சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு, அப்புறம் திருப்பி வந்து எங்க அன்னை காலில் விழுந்து ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தது. அது இன்னைக்கு நினைச்சேன், ரொம்ப கஷ்டம். அது சொன்ன தப்பா தெரியல, அது மன்னி இருப்பாங்க, தப்பா இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அந்த விஷயம் வந்து இப்பயும் நான் நினைச்சு எப்பயுமே அழுதுட்டு இருப்பேன். எங்க மன்னி எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, அதனால அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. கோவிந்தா கேசவ நாராயணா. மாதாஜி கொஞ்சம் சரியா புரியல, கொஞ்சம் கிட்டக்க வந்து சொல்லுங்க மாதாஜி. சௌரி பெருமாள் மகத்துக்கு மாசு மகத்துக்கு வந்திருக்கின்றது கோபுர தரிசனம் எல்லாரும் பார்த்துருக்கு. எனக்கு அது பின்னாடி காட்ட தெரியல. கோபுரம் தெரியுதா? தெரியுது மாதாஜி, தெரியுது மாதாஜி. சௌரியராஜ பெருமாள் கோயில் முன்னாடி நின்று இருக்கீங்க, கரெக்டுங்களா? ஓகே, ஜெயஹோ ஜெயஹோ. தேங்க்யூ எல்லாரும் ஒரு தடவை தரிசனம். ஹரிபோ. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி, தேங்க்யூ சோ மச். ஹரிபோ. ஓகே சார். சுப்பிரமணிய பிரபு, நம்ம கிளாஸ் முடிகிற டைமே ஆயிடுச்சு, நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ சுப்பிரமணிய பிரபுட்ட அப்புறமா கேட்கட்டுமா? இல்ல, நான் ஒன்னும் சொல்ல வரல பிரபு, ஒன்னு நான் பிரணாம் சொன்னேன் பிரபு, வேற ஒன்னும் சொல்ல. ஓகே, ஹரிவா, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்மா சேதசா
நிராஷிர் நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரா மயி. கிருஷ்ணர் சொல்றாரு, என்கிட்ட சர்வாணி கர்மாணி, எல்லா விதமான உன்னோட கர்மங்கள், எல்லா விதமான உன்னோட ஆக்டிவிட்டிஸ், தூங்குறது, எழும்புறது, நடக்கிறது, படிக்கட்டு ஏறுறது, சமைக்கிறது, கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான செயல்களையும் மயி என்கிட்ட சந்நியச எல்லாத்தையும் என்கிட்ட சரணடைச்சிரு. எது அது பண்றியோ, கிருஷ்ணா இன்டர்வியூ பண்றேன் அப்புறம் என்கிட்ட விட்டுரு, அதுக்கப்புறம் நீ பயப்படாத, ஐயோ இன்டர்வியூ கிடைக்குமா கிடைக்காதோ, என்கிட்ட விட்டுரு, நீ வாட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உனக்கு நல்லதுன்னா நான் கொடுப்பேன், நல்லது இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி சந்நியச எல்லாத்தையும் என்கிட்ட நீ அதை அர்ப்பணம் பண்ணிடு. அத்தியாத்மா சேத்தசா, சேத்தசனா கான்சியஸ்னஸ் இல்லைன்னா உணர்வு, அத்தியாத்மனா ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ஆத்மா கான்சியஸ்ல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா விஷயத்தையும் செய்யும் போது நீ எப்படி இருக்கணும், ஒரு ஆத்மாவா இருந்து செய்ய, நீ அந்த உடலா இருந்து போயிடாத அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்றாரு. அடுத்தது நிராசிகி, எந்த விதமான ஒரு பர்சனல் ஆசை இல்லைன்னா ஒரு பர்சனல் கெயின் வச்சுக்காத. இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானா எனக்கு இங்க ஆதாயம் கிடைக்கும், எனக்கு அந்த மாதிரி பண்ணா எனக்கு ஒரு ஆதாயம், அந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போது ஒரு ஆதாயத்தோட செய்யாத. ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணனா இவன் எனக்கு வேலை வாங்கி தருவான், இவன் எனக்கு வந்து சீப்பா டிக்கெட் எடுத்து கொடுப்பான், இவன் எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆதாயமும் இல்லாமல் உன்னுடைய கடமையை செய். நிர்மம, எந்த விதமான ஓனர்ஷிப், இது என்னது, எனது, எங்க வீட்டு பிள்ளை, என்னோடது அப்படின்ற அந்த உணர்வை விட்டுவிடு. பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரா, இந்த மாதிரி நீ சண்டை போடு. ஸோ இங்க அர்ஜுனனுக்கு வந்து சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், நான் இந்த போரை செய்தால் எனக்கு ராஜ்யம் கிடைக்கும், நிராசி, அந்த மாதிரி ஒரு ஆசையை வச்சுக்காத. நிர்மமா, இது என்னோட நாடு, நான் இது பண்ண அப்படின்ற அந்த ஓனர்ஷிப்பையும் விட்டுரு. ஓகே, எல்லாத்தையும் நீ வாட்டு சண்டை போடு, எல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கு, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம், நல்லா சண்டை போடு. கிருஷ்ணா ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணா நினைச்சு சண்டையை போடு, முடிக்கும் போது கிருஷ்ணா இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல, எல்லாம் உன்னோட புத்தி, நீ கொடுத்த அறிவு, நீ கொடுத்த இன்டெலிஜென்ஸ்ல என்னால என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். நான் செஞ்சேன் பார், எவ்வளவு பேரை கொண்டுட்டேன் பார், எவ்வளவு பேர் இது பண்ணிட்டேன், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பண்ணு அப்படின்னு அர்ஜுனா கிட்ட சொல்றாரு. அதை ஏன் நம்ம கிட்ட சொல்றாரு, நம்ம இன்னும் யுத்தம் பண்றது இல்லையே அப்படின்னாலும் நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையே ஒரு யுத்தம் தான், டெய்லி போராட்டம் தான். அந்த அன்றாட வாழ்க்கையில கூட எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கணும். நீ காட்டுக்கு போன்னு சொல்லவே இல்லை. அர்ஜுனன் காட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது கிருஷ்ணர், நீ காட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ போய் யுத்தத்தை பண்ணு, உன் டியூட்டியை நீ பண்ணு, நீ சத்திரியன், உன் டியூட்டியை பண்ணு. அதே மாதிரி நம்ம அம்மாவா இருக்கோம், அக்காவா இருக்கோம், அண்ணனா இருக்கோம், தம்பியா இருக்கோம், தாத்தாவா இருக்கும், பாட்டியா இருக்கும், அதுக்கு என்ன கடமையோ அந்த கடமையை நம்ம செய்யணும். அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, எனக்கு இந்த பேரனை பிடிக்கும், இந்த பேத்தியை எனக்கு பிடிக்காது, அந்த பையனை எனக்கு பிடிக்கும், இந்த பையனை எனக்கு பிடிக்காது, அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். உன்னோட டியூட்டி, 2 பிள்ளைக்கும் நீ அப்பாவாயிட்டியா, இல்லை 2 பேருக்கும் நீ தாத்தாவாயிட்டியா, உன்னோட டியூட்டியை நீ வந்து செய்ய. அதுல எந்த விதமான ஒரு ஆசை அந்த மாதிரி எதுவும் வச்சுக்காத. ஓனர்ஷிப், நான் எனது அப்படின்ற அந்த புத்தியையும் விட்டுரு. அப்பனா கிட்டத்தட்ட இங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ எங்க இதுல யுத்தம் போயிட்டு இருக்கு எங்க தலைக்கு மேல. இன்னைக்கெல்லாம் நேற்றுக்கு நைட்லாம் சும்மா விசேஷமா இருந்ததுங்க. 66 மிசைல்ஸ் போட்டிருக்காங்க இது வரைக்கும். எங்கன்னா இதுக்குள்ள எங்க பக்கத்து தெருவில் நம்மளுக்கெல்லாம் நம்ம வீடியோ போடுறாங்க இல்லையா, நம்ம கேசவி மாதாஜி ஒரு 3 தெரு தள்ளி தான், அவங்க தெருவுலையும் ஒரு பார்ட் வந்து விழுந்தது. ஒரு 1 மீட்டருக்கு மேலே அந்த மிசைலோட ஒரு பார்ட் வந்து விழுந்திருக்குது. போய் அவர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அவங்க ஹஸ்பண்டு. ஓகே, ஸோ ஒரு யுத்தத்தில் ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, கண்ணி வெட்டியை தூக்கி போடுங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னா பாட்டு பண்ணி போய்கிட்டே இருப்பான். டேங்க் எடுத்துட்டு நீங்கள் போங்க, இப்போ சாப்பர் போகணும், இப்போ இது பண்ணால் அப்படி போயிட்டே இருப்பாங்க. அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு கமாண்டோ மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு உண்டான டியூட்டியை, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, இந்த பாயிண்ட் எல்லாம் வெளியில வச்சுட்டு நம்மளுக்கு என்ன விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கோ அந்த கடமையை செஞ்சு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. மேல குண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு சவுண்டு கேட்குது. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் கால்குலேஷன் எதுவும் வச்சுக்கிட்டு போகாம, இது பகவான் எனக்கு கொடுத்த ஒரு டியூட்டி, அந்த டியூட்டியை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா போய்கிட்டே இருக்கணும், நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணுனா நம்ம கண்டிப்பாக
பகவான் கிட்ட நம்ம வந்து போக மாட்டோம். ஸோ எதனால நான் முதல்ல ஒரு கேள்வி எல்லாரையுமே கேட்டேன். ஒரு சிலர் எக்ஸாம்க்கு ஹரிசங்கர் பிரபு சொன்னாரு, எக்ஸாம்க்கு இன்னொருத்தவங்க வந்து டெட் பாடி பார்க்கறதுக்கு, அப்பாவை பார்க்கறதுக்கு சங்கடப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய உண்டு. இன்ஃபேக்ட் வெற்றி சொல்லி மற்ற தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு ஹேபிட் உண்டு. ஃபார் சம் ரீசன் நான் யார் இறந்து போனாலும் நான் பகவான் கிட்ட வந்து வேண்டிப்பேன். ஐயோ நான் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துடணும், அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் இப்போ சென்னையில் இருந்தோம், எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாம் நாகர்கோயிலில் இருந்தாங்க. ஸோ எல்லா வாட்டியும் ஏதாவது ஒரு காரணத்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எங்கள் அப்பா உட்பட யாரோட டெத்துக்குமே போனதில்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கேசிக்கு வந்து இறந்தது வந்து ஒய்ஃப், என்னோட மாமியார் அனுகுலாவோட அம்மா, அவங்களோட டெத்து தான் என் லைஃப்லேயே நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறேன். பட் அப்போ வந்து நான் ஃபுல்லு கேசியில் இருந்தேன். அதனால அது எந்த விதமான ஒரு தோணலும் இல்லை. அதுக்கப்புறம் என்னோட அம்மா, அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா, இந்த மாதிரி ஒரு 3-4 டெத்து பார்த்து அவங்களெல்லாம் சேஃபாக வழி அனுப்பிச்சி வச்சோம். கருட புராணம், பகவத்கீதா சாண்டிங் எல்லாம் பண்ணி எடுத்து பிரசாதம் கொடுத்து கோதானம் பண்ணி எல்லாருக்குமே ஒரு சேஃப் பேசேஜ் எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டுட்டோம். பட் நம்மளோட டியூட்டியை நம்ம எதனால இது பண்ண முடியலன்னா, சத்தம் கேட்குது எல்லாருக்கும்? கேட்கல? இங்க ஜன்னல்லாம் டமால் டிங்கல் அடிச்சிட்டு இருக்கு. இது ஃபில்டர் ஆகும். ஜூம் வந்து ஃபில்டர் பண்ணும், வாய்ஸ் சவுண்டு மட்டும் எடுத்துக்கும். ஆக்சுவலி மேலே இப்போ குண்டு போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, எமோஷ்னல் வீக்னஸ்ஸு, இது எல்லாமே பாடிலி ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனால தான், இல்லைன்னா நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இது எல்லாமே நடக்கிறது. ஸோ அதனால பகவான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம், நீ என்னைய நினச்சிக்கோ. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு இப்போ எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா we have to take Krishna inside it. என்னோட அம்மா அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த ஜென்மத்துல 1972 தான் அவங்க என்னோட அம்மா. அதுக்கு முன்னாடியே அவங்க இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள் எடுத்திருக்காங்க, நான் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க வந்து பகவானோட ஒரு அம்சம். மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. கிருஷ்ணா சொல்றாரு, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் என்னோட அம்சம், என்னோட பிள்ளைங்க தான் அப்படின்றாரு. அப்போ நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது, அப்போ அங்கிருந்து வந்த பிள்ளைய, இப்போ ஒரு வீட்டில இருந்து ஒரு பிள்ளை வருது, லக்ஷ்மி மாதாஜி வீட்டில இருந்து ஒரு பிள்ளை வருது அப்படின்னா என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் நம்ம விளையாடிட்டோ, இல்லை கொஞ்ச நேரம் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, இல்லை அவளுக்கு ஏதாவது இது பண்ணிட்டு, டிவி பார்க்கணும்னா டிவி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி லக்ஷ்மி மாதாஜி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். அப்போ அதே மாதிரி நம்ம அம்மா இங்கேருந்து வந்திருக்காங்க. ஓகே, நம்மளோட அம்மா இப்போ ஒரு 19, 25 வருஷமா, 50 வருஷமா, பட் அவங்க ஒரிஜினலி யாரு, அவங்க பகவானோட ஒரு குழந்தை. அப்போ என்ன பண்ணணும், அந்த குழந்தைய திருப்பி அவங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ அனுப்பிச்சு வைக்கிறது தான் முறை. அப்போ அதுக்குண்டான ஒரு நல்ல காரியத்தை, ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து திலக்கா வச்சு விடுறது, கண்டி மாலை அவங்க உடம்புல எப்பவுமே போட்டு வச்சுக்கிறது, அவங்களுக்கு வந்து பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது. உதாரணத்துக்கு ரசராணி நம்மளுக்கு அடிக்கடி கிளாஸ் எடுப்பா இல்லையா, அவர் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவளோட தாத்தா பாட்டி எல்லாருக்குமே அருமையா பாகவதம் படிச்சு அவங்களோட அந்த கடைசி காலத்துல, ஏன்னா அவங்களால படிக்க முடியாது, கண்ணு தெரியாது, இது பண்ண முடியாது, அவங்க பக்கத்துல உட்காந்து பாகவதம் படிப்பாவா. எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். பாகவதம் வீட்டுல இருந்தாவே யம தூதர்கள் வரமாட்டாங்க, விஷ்ணு தூதர்கள் தான் வருவாங்க. வீட்டுல பாகவதம் இருந்தாவே. அப்ப பாகவதம் படிச்ச இடம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ரசராணி பார்த்தீங்கன்னா பாகவதம் படிச்சு இது பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட இவங்க அப்படின்றது போய் அவங்கள நல்லபடியா இன்னொரு ஜென்மம், இனி திருப்பி ஒரு ஜென்மம் இல்லை, இன்னும் மனுஷ ஜென்மம் விட்டா கோடானுக்கு ஜென்மம் ஆகும் திருப்பி மனுஷனா பிறக்கிறதுக்கு. திருப்பி அடுத்த வாய்ப்பு வைகுண்டம் போறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாடியிலே அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு அது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை பகவானோட கனெக்ட் பண்ணணும். மயி சர்வாணி கர்மாணி, அந்த ஒரு செயலை, அம்மாவை பார்த்துக்கிறது, அப்பாவை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி போன்ற செயல்களை நம்ம என்ன பண்ணணும், பகவானோட இணைத்து அவங்களுக்கு வந்து ஜபம் பண்ணணும். அவங்களால ஜபம் பண்ண முடியாது, நம்ம அவங்க பக்கத்தில் உட்காந்து ஜபம் பண்ணணும், பாகவதம் படிக்கணும். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கல்யாண ஃபோட்டோ, பேரன் ஃபோட்டோ, பேத்தி ஃபோட்டோ, அவ கல்யாணம் ஆனது, இவ கல்யாணம் ஆனது, எங்க தாத்தா ஃபோட்டோ, இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த ஒரு நினைப்பெல்லாம் வரும்.
அவன் இருந்தான், அவங்க போய் சேர்த்தாங்க, நான் என்ன போறேனோ, அவன் இருந்தான் இப்படி ஆயிட்டான், அவனை இன்னும் நான் பார்க்கல, அவனுக்கு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் தோணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட இடத்துல உதாரணத்துக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன்னா, இந்த ஸ்லோகம் வந்து இதுக்குன்னு இல்லை, ஒரு இந்த கர்மம் தான் பண்றதுக்கு கஷ்டமா வெற்றிசலி மாதாஜி சொன்னதுனால நான் இந்த இதை சொல்றேன். ஃப்ரண்ட்ல என்ன பண்ணணும், அந்த ரூம்ல நல்ல பகவானோட லீலைகள், பகவான் காளிங்க நடத்தின மாடுற மாதிரி, பகவான் ராசலீல நடக்கிற மாதிரி, பகவானோட கோவர்தன் லீலையை வந்து இந்த மாதிரி ராமரோட பட்டாபிஷேக போட்டோ, அவங்களுக்கு யார் பிடிக்குமோ, நரசிம்மர் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸ்ரீகலா மாதாஜியோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ரொம்ப பிடிக்கும், அப்போ நரசிம்மரோட ஃபோட்டோ, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான பகவானை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களே. அப்போ என்ன, அவங்க கண்ணு இப்படி எப்படி போகும்போது ஒரு வாட்டி ராமரை பார்த்துரும், கரெக்டா இல்லையா? அப்போ ராமரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு செயலையும், ஒரு எக்ஸாமுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஹரிசங்கர் பிரபுக்கு எக்ஸாம் ப்ராப்ளம். அப்போ எக்ஸாம் போகும்போது நம்ம படிச்சாச்சு, நம்ம எழுதியாச்சு, கர்மனே அதிகாரத்தை மகாபலேஷ கிடைச்சனா, நீ எவ்வளோ நல்லா எதுனாலும் எவ்வளோ மோசமாக எதுனாலும் அதை பலனை வந்து பகவான் தான் கொடுக்குறாரு. அது என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், பலனை பற்றி யோசிக்கவே கூடாது, கர்மத்தை பற்றி தான் யோசிக்கணும். இப்போ அந்த ஒரு செயலில் கர்மம் என்னது, டெய்லி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ படிக்கணுமா, படி. எக்ஸாம் எழுதுறது உன்னோட கடமை, ஓகே, அந்த செயலையும் செய். ஆனால் மார்க்கு எவ்வளோ வரணும் அப்படின்றது வந்து அவர் தான் தீர்மானம் பண்ணுவார், கரெக்டா? உதாரணத்துக்கு சாந்தா மாதாஜி எப்போ பார்த்தாலும் ஒரு டீச்சர் மூஞ்சியில் இருப்பாங்க, அந்த ஒரு பர்சனாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ சாந்தா மாதாஜி தான் அவங்க டீச்சர்னு வச்சுக்கோங்க, ஹரிசங்கர் பிரபு. அன்னைக்கே அவங்க அத்தானோட ஒரு சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க, அன்னைக்கு தான் உங்கள் பேப்பரை திருத்துறாங்க. நீங்கள் 85 மார்க் வாங்கினாலும் அவர் புருஷன்கிட்ட சண்டை போட்டதுனால சாந்தா மாதாஜி 75 தான் போடுவாங்க. எல்லாத்துலேயும் 1/2 மார்க் 1 மார்க் 1 மார்க் 3 3 4 4 போடுறதுலாம் உங்களுக்கு 2.5 2.25 என்னத்தை கிரிக்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எனக்கு இந்த வேலையை செய்கிறதோட சும்மா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வரிச்சு கொட்டிக்கிட்டு நான் வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணி அந்த கடுப்புலேயே அவங்க திருத்துவாங்க. போச்சா 10 மார்க்கு அப்படின்ற மாதிரி பலனை அவர் தான் கொடுக்கணும், நம்ம இது பண்ண மாட்டேன். அதனால நம்ம செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போகணுமா, அவன் என்னை உட்கார வைக்கல, இவங்க என்னை கூப்பிடலை, இவனை என்னை சாப்பிட வர சொல்லலை, டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். நம்மளோட டியூட்டி, அவங்க நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம தங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க, அதனால நம்மளுக்கு பதிலுக்கு அவங்களுக்கு மரியாதை பண்ணணும். நம்ம போயிட்டு ஆஸ் எ டியூட்டி நம்ம போகணும், அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், நல்ல வாழ்த்து சொல்லணும், ஹரிபோல் சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு அவங்களுக்காக முடிஞ்ச ஒரு ரவுண்டு சாண்ட் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க, சாப்பிட முடியாது உங்களுக்கு அந்த ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட முடியாதுன்னா சாப்பிடாம வந்துடுங்க. இப்போ நாங்களாம் போனால் கல்யாணத்துக்கு போனால் ஜாஸ்தி சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாத்துலேயும் இதாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு அவங்களோட திருப்திக்காக ஒரு பாயசம் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே வந்துடும். ஸோ இதை மாதிரி எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், விகத ஜ்வரா, ஹெசிடேஷனே இருக்கக்கூடாது, ஒரு லெத்தார்ஜியே இருக்கக்கூடாது, ஒரு சஞ்சலமே இருக்கக்கூடாது. நம்மளோட டியூட்டியை அப்படியே ஒரு ஆர்மி கமாண்டர் மாதிரி பண்ணணும். இதை வந்து பிரபுபாதர் என்ன சொல்ற, த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா நம்மளுக்கு வந்து பர்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, ஏன்னா நம்ம பக்தியும் பண்ணணும், ஆனால் சைமில்டேனியஸாக இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய கடமைகளையும் செய்யணும். அதை வந்து எப்படி செய்யணும், நிராஷீர் நிர்மமா. ஓகே, எந்த விதமான ஒரு பர்சனல் இதுவும் வச்சுக்காம அது நம்மளோட டியூட்டி அப்படின்றது, நான் எனதுன்றதெல்லாம் விட்டுட்டு எந்த விதமான ஒரு ஹெசிடன்ட்னா ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம வாட்டு போய் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு. ஹரிஓம் தத்சத். இன்னைக்கு புது கேள்விகள் எதுவும் கிடையாது, ஏன்னா நேரம் ஆயிடுறது. இன்னைக்கு தான் அனுகுலா சொன்னான், நான் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் எடுத்தேன், நேரம் ஆயிடுத்து, தருணிதா வந்து உன்னை அப்படியே தூக்கி போயிடலாமா, இந்த எவ்வளோ நேரம் நீ கிளாஸ் எடுப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தருணிதா திருப்பி என்னை தூக்கி போடுற எண்ணம்லாம் வராமல் இருக்கட்டும். ஸோ அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். தருணிதா மாதாஜி நான் 15 நிமிஷம் தான் கிளாஸ் எடுத்தேன், அவங்க தான் 15 நிமிஷம் பேசினாங்க. ஹரிகிருஷ்ண பிரபுஜி, தருணிதா இன்னைக்கு மாதாஜி கதை இல்ல இல்ல, பிரபு. ஒன்லி தாட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான், அப்படிதானே பிரபுஜி? இன்னைக்கு கதை இல்ல. இன்னைக்கு கதை இல்லை, இதை நம்மளோட சொந்த கதையெல்லாம் சொன்னோமே, அதுதான் கதை. அதான் அந்த சார், கதையில இதை வந்து நம்ம போத்துக்கணுங்க. நம்மளுக்கு ஓகே எதுல ஓகே. எல்லாம் தயக்கம் இருக்கோ, இப்ப உதாரணத்துக்கு ஜெயச்சந்திரன் பிரபு மூஞ்சிய காட்டியிருக்காரு, அதனால ஒரு வாயிட்டு சொல்ற, அவர் வாத்தியார் தான். அப்போ அவரோட டியூட்டி பாடம் எடுக்கிறது, அவரோட டியூட்டி இன்னைக்கு திருத்துறது அப்படின்னா அதுல எந்த விதமான ஒரு சொந்த ஆசை பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. இட் இஸ் மை டியூட்டி. என் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், இன்னைக்கு தண்ணி வரலன்னு இருக்கலாம், இன்னைக்கு திடீர்னு பணம் ஏதாவது செலவு வந்திருக்கலாம்,
அதெல்லாம் இது என்னோட டியூட்டி. என்னால இப்போ அந்த அட்டாச்மெண்ட்டையோ இல்லை அந்த ஒரு கோபத்தையோ இல்லைன்னா அந்த ஒரு எமோஷனை நம்ம இங்க கொண்டுட்டு வந்தா நம்மளால ஒரு 50 பேரோட மார்க் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இந்த கர்மத்தை யார் எடுக்கிறது? அடுத்த ஜென்மத்தில் ஜெயச்சந்திரன் பிரபு ஸ்டூடெண்டா இருந்து அவருக்கு 490 மார்க் எடுக்கிறதுல இந்த 50 மார்க் அப்போ வந்து குறையும். 490 இவர் வரும், மெடிக்கல் சேர்ந்துடலான்ட்டு ஆசையா உட்காந்துட்டு இருப்பாரு, அங்க 440 தான் வரும். அப்புறம் ஓன்னு ஜெயச்சந்திரன் பிரபு அழுவாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அதனால எமோஷன் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மளோட கடமை நம்ம வந்து செய்யணும். என் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா வி ஷுட் கீப் டூயிங் அவர் ஆக்ஷன்ஸ். ஹரி ஓம் தத் சத். இதுதான் கதை. ஜெயச்சந்திரன் பிரபுவோட கதை தான் எழுதிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ வெரி மச் பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண சொல்லுங்க பிரபு. மாதாஜி, சொல்லுங்க. நான் மாயாப்பூர் போயிருந்தேன் பிரபு. அங்க கோசாலையா இருந்தது. அங்க பசு ஒண்ணு உடம்பு சரியில்லாம இருந்தது பிரபு. அதுக்கு சாண்டிங் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாக்ஸ் போட்டு விட்டு இருந்தாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் போட்டு விட்டு இருந்தாங்க. அது ரொம்ப முடியாம இருந்தது அந்த பஸ். அது எனக்கு இதுவாயிடுச்சு. அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம நாங்களும் அதே மாதிரி சாண்டிங் அது மாதிரி பண்ணி ஹரே கிருஷ்ணா மந்திரம் போட்டு இப்ப 5 மாசம் தான் அவங்க தவறிட்டாங்க. 92 வயசு. அவங்க வந்து சாண்டிங் 20 ரவுண்டு பண்ணுவாங்க. காலையிலேயே அவங்க பண்ணிடுவாங்க பிரபு. நல்லா பகவத்கீதை முள்ள முடிச்சுட்டாங்க. ஆனா 2 வருஷம் முன்ன முடிச்சுட்டாங்க. இப்ப கொஞ்சம் நல்லா கண்ணு தெரியுது, காதெல்லாம் நல்லா கேட்கும் அம்மாவுக்கு. இப்பதான் 5 மாசம் ஆச்சு. அந்த ஏகாதசனன்னு தவறிட்டாங்க. அன்னைக்கு செப்டம்பர் வந்து 18ஆம் தேதி தவறிட்டாங்க. அச்சா கிருஷ்ணா கோவிந்தா கேசவ நாராயண ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம் 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 ஹரே. ஆனா மாதாஜி எப்படி ஒப்பிடுறாங்க பாத்தீங்களா? ஒண்ணு மாயாப்பூர்ல இருக்கிற பசு, அப்புறம் அடுத்தது அந்த பசுவை ஒப்பிட்டு திருப்பி அவங்க அம்மாவை சொல்றாங்க பாத்தீங்களா? அம்மாவை பசுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப அவங்க பர்ஃபெக்டா செஞ்சிருக்காங்க. ஏன்னா பசுவும் ஒரு அம்மா தான். நம்மளுக்கு வந்து 7 விதமான அம்மாக்கள் இருக்காங்க. அதுல பசு ஒரு அம்மா, நம்ம வீட்டுல இருக்கிற அவங்களும் ஒரு அம்மா தான். மொத்தம் 7 அம்மாக்கள் இருக்காங்க. அம்மான்றதுல நம்ம எந்த ஜீவராசிக்கனாலும் நம்ம வந்து சாண்ட் பண்ணலாம். ஆல்வேஸ் இட் இஸ் வெரி வெரி குட் ஓகே டு சாண்ட். அதாவது ஆன்மீகம் பக்தியில நான் ஏற்கனவே சொன்னேன், வைகுண்டத்தோட விசேஷம். பௌதிக உலகத்துல எல்லாத்துக்கும் அடிச்சுப்பாங்க, சீட்டுக்கு அடிச்சுப்பாங்க, எண்ணெய் வாங்க அடிச்சுப்பாங்க, டிக்கெட் வாங்க அடிச்சுப்பாங்க, சீட்டு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெயின்ல சீட்டு பிடிக்கிறது, காலேஜ்ல சீட்டு வாங்குறது, எல்லாத்துக்கும் அடிப்படி தான் இல்லையா? ஆனா வைகுண்டத்துல வந்து அங்க அடிச்சுப்பாங்க. எதுக்காகனா விட்டு கொடுக்கறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி ஆன்மீகத்துல இன்னொரு வேற்றுமையும் இருக்கு. என்ன வேற்றுமைனா, பௌதிகத்துல நீங்க ஒரு விஷயம் கொடுத்தா, இப்போ உதாரணத்துக்கு சரஸ்வதி மாதாஜி கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு. அவங்க நான் போறேன், நான் வந்து பிக்ஷை எடுக்கிறேன், எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டா அவ கையில என்ன இருக்கும்? சரஸ்வதி மாதாஜி கிட்ட 90 ரூபாய் இருக்கும். ஓகே, ஸோ பௌதிகத்துல ஒரு விஷயம் நம்ம கொடுக்கும்போது குறையும். ஆனா ஆன்மீகத்துல ஒரு விஷயம் கொடுக்கும்போது நம்மளுக்கு அப்படியே இரட்டிப்பாக வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூனை, அது ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுத்து. ஐயோ கிருஷ்ணா ராமா கோவிந்தா கேசவா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஒரு பைக் இல்லைன்னா ஒரு கார் ஓட்டுறீங்க, ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு தும்பி, ஒரு விஷயம் வந்து அடிச்சிருச்சு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. வேற வழி இல்லாம நீங்க ஒரு பாம்பை கொல்ல வேண்டியது இருந்தது, இல்லைன்னா ஒரு கொசுவை கொல்ல வேண்டியது இருந்தது. இந்த எலக்ட்ரிக் பேட்டை வச்சு கொல்லுவாங்க. நம்மெல்லாம் எப்படி பண்ணுவோம்? எலக்ட்ரிக் பேட்டை வச்சு பயங்கர ஜாலியா இருப்போம். கரெக்டா? ஒரு இடத்துல பயப்படுவோம், பாம்பு வந்தா பயந்து கொள்வோம், கொசு வந்தா ஜாலியா அடிப்போம் அந்த எலக்ட்ரிக் பேட்டை வச்சுட்டு. அந்த சவுண்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, கை தூக்குங்க. அந்த கர 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 கரான்னு அந்த சவுண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ரெண்டுமே தப்பு. நம்ம ரெண்டுத்துலயுமே எப்படி இருக்கணும்? வேற வழி இல்லை. கொசு நம்மளை கடிச்சா டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, அது வந்து நம்மளை தாக்குறதுக்காக வருது. சாஸ்திரத்துல போட்டிருக்கு, நம்மளை தாக்குறதை நம்ம வந்து கொல்லலாம். ஆனாலும் கர்மா உண்டு, ஆனா கர்மா கம்மியாக இருக்கு. அதனால நம்ம அதை என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? வருத்தத்தோட உன்னை கொல்ல வேண்டிய ஒரு சம்பவம் எனக்கு ஆயிடுத்தே, என்ன இதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். எப்படி ஒரு வாத்தியார் மார்க் போடுறாரு, நல்லா படிச்ச பையனுக்கு ஒரு 5 மார்க்கும், சரியா எக்ஸாம் எழுதாத பையனுக்கு 2 மார்க்கும் போடுறாரு. அதனால வெரி குட் 2 தான் வாங்கினியா அப்படியா போடுறாரு அவரு. ஒரு வருத்தம், சே இந்த பையன் கொஞ்சம் நல்லா இது இருந்தானா கூட ஒரு 2-3 மார்க் போட்டு பாஸ் ஆக்கி விட்டுருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஜீவனை வேற வழி இல்லாமல் கொல்லும் போது கூட
இல்லை அது இறந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்காக கருணையோட ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுனா நம்ம பிராணன் போகும்போது நம்மளுக்கு அது பல மடங்கு நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்காக நிறைய பேர் ஜபம் பண்ணி நம்மளை வைகுண்டத்துக்கு ஹாப்பியா அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ பௌதிகத்துல ஒரு விஷயம் கொடுத்தா நம்ம கிட்ட குறைஞ்சிரும். உங்ககிட்ட ஒரு படி அரிசி இருக்கு, நீங்க ஒரு ஆளாக்கு அரிசி கொடுத்தீங்கன்னா ஒரு படியில ஒரு ஆளாக்கு அரிசி குறையும். ஆனா ஆன்மீகத்துல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க இன்னொருத்தவங்களுக்கு பௌதிகத்தை கொடுக்குறீங்களா, இன்னொருத்தவங்களுக்கு நாமத்தை சொல்ல கொடுக்குறீங்களா, இல்ல நாமத்தை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, அவ்வளோக்கு நம்மளுக்கு தேவையான அர்த்தம். தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அந்த மாதிரி அந்த நேரத்தில், ஏன்னா நம்ம பிறந்தவங்க எல்லாரும் இறந்தாகணும், அப்ப நம்மளுக்கு கருணை வேணும் வைகுண்டம் கோலோகம் போறதுக்கு. அந்த கருணை நம்மளுக்கு கிடைக்கும். ஹரி ஓம் தத்சத். இதோட நிறுத்திக்கலாம். நோ மோர் கொஸ்டின்ஸ். நம்ம வந்து வாஞ்சாக்கல் பே பண்ணிடலாம். யாருக்காவது ஏதாவது இருந்தா எனக்கு பிரைவேட்டா தனியா எழுதலாம், இல்லைன்னா நம்ம விவிதா மாதாஜிக்கு எழுதலாம், தருணிதா மாதாஜிக்கு எழுதலாம். நம்ம வந்து பதில் சொல்றோம். ஓகே, சாரி உங்களுக்கு நேரம் கொடுக்காததுக்கு. நிறைய பேர் பேசணும்னு இருந்திருக்கலாம். வாஞ்சா கல்பிய தரப்பியாச்ச கிருபா சிந்துப்ய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. आनंद गौरी वैष्णव वृंद की जय, शिला प्रभुपाद की जय, शिला गुरु महाराज की जय। इंता गौर प्रेमानंदे हरि हरि।